அதே வேளையில இவர்கள் மாநில அரசு தரப்பில் விசாரிக்கும் பொழுது இது வந்து ஒரு மரபு ரீதியிலான ஒரு சந்திப்பு. ஒரு வழக்கமாக ஒரு மாநிலத்திலே ஒரு முதலமைச்சர் வந்து புதிதாக தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் வந்து பிரதமரையும் அல்லது அதே போன்ற மத்திய அரசு சார்ந்த அமைச்சர்களையுமே வந்து சந்திப்பது ஒரு மரபார்ந்த நிகழ்வாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலேயே முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றார் என்றும் பிரதமரையும் நிதியமைச்சரையும் சந்தித்தார் என்றும், மற்றபடி மற்ற பிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை சந்திப்பது இந்த நிகழ்விலே அவர்களுடைய 2 நாட்கள் பயணத்திலே அது போன்ற நிகழ்வுகள் எதுவும் பட்டியலிடப்படவில்லை என்று அவர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. இந்த 2 நாட்கள் பயணம் டெல்லிக்கு சென்றிருந்த முதலமைச்சர் இந்த 2 நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை தனி விமானம் மூலமாக 10:30 மணி அளவில் டெல்லியிலிருந்து புறப்பட்டார். தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கிறார். சென்னையில் இருந்து அவர் வந்து நீலாங்கரை முதலமைச்சருடைய வீட்டிற்கு தான் செல்கிறார். இன்றைய தினம் அவர் தலைமைச் செயலகம் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக முதலமைச்சர் தினந்தோறும் தலைமைச் செயலகம் சென்று அலுவல் பணிகளை வந்து காலை முதல் மாலை வரை மேற்கொள்வது வழக்கம். இன்றைய தினம் வந்து இன்று விடுமுறை நாள் என்பதனால இன்று தலைமைச் செயலகம் செல்லவில்லை என்று அவர் தரப்பு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த சந்திப்பு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தாவேகா அரசு புதிதாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு பிறகு அவர்கள் வந்து கொள்கை முடிவாக என்னெல்லாம் எடுக்கப் போகிறார்கள், இவற்றையெல்லாம் அவர்கள் வந்து இதற்கு முந்தைய அரசு எடுத்த நிலைப்பாட்டிற்கு எதிராக என்னவெல்லாம் இருந்தது, அவர்கள் வந்து ஒரு மத்திய அரசோடு அவர்கள் மேற்கொண்ட அந்த போக்கு, அவர்கள் வந்து ஒரு நிதி பெறுவதிலிருந்தோ அல்லது திட்டங்களை கொண்டு வருவதிலிருந்தோ அவர்கள் இதற்கு முந்தைய அரசு என்ற போன்ற நிலைப்பாட்டில் இருந்தது, அதே ஒரு நிலைப்பாட்டை வந்து தாவேகா அரசு எடுக்குமா அல்லது அதற்கு மாறான நிலைப்பாட்டை எடுக்குமா, ஒரு நிதியை கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான அணுகுமுறைகளை அவர்கள் பின்பற்றப் போகிறார்கள், ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசினுடைய ஒரு நிதியோடு திட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன மாதிரியான அணுகுமுறைகளை கொண்டு வருவது திட்டம் அவர்கள் வந்து என்ன மாதிரியான அணுகுமுறைகளை வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில இந்த சந்திப்பு என்பது பிரதமருடன் நடந்த இந்த சந்திப்பு என்பதும் அதே போன்ற நிதியமைச்சருடன் நடந்த இந்த சந்திப்பு என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்பொழுதுமே வந்து இதற்கு முந்தைய அரசு முன்வைத்த பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது. மத்திய அரசு போதுமான நிதியை தமிழகத்திற்கு ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இப்பொழுது முன்வைப்பார்கள். இந்த நிலையில்தான் வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து மிக முக்கியமான திட்டங்களுக்கு எல்லாமே வந்து நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கோவை, மதுரை மற்றும் ஓசூர் இந்த 3 நகரங்களுக்கு மெட்ரோ ரயில்களை வந்து மெட்ரோ வழித்தடங்களை அமைப்பதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்பது உட்பட அதே போன்று துறைமுகம், நெடுஞ்சாலை துறைக்கு முக்கியத்துவம் அளித்து இது போன்ற துறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அங்கு இன்னும் வந்து அதற்கான அந்த துறையிலே வந்து இன்னும் மேம்பாடு மேற்கொள்வதற்கு அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து வைத்திருக்கிறார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள், அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து தமிழகத்திலே கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வளர்ச்சிக்கான அல்லது வளர்ச்சி ஏற்கனவே வந்து வளர்ந்து வரக்கூடிய பகுதிகளில் தொழில் வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் அது போன்ற அதற்கான நிதியையும் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த 2 நாள் அரசுமுறை பயணத்தில் தமிழக முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் எந்த விதமான ஒரு திட்டமிடலும் இல்லை. இன்றைய தினம் வந்து அவர் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திப்பார் என்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்திலே திருவள்ளுவரினுடைய சிலையை திறந்து வைப்பார் என்றும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் இன்றைய தினம் அது போன்ற எந்த விதமான நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்கவில்லை. காலையில் வழக்கமாக அவர் தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்துல சில IAS, IPS அதிகாரிகளோடு சிறிது நேரம் வந்து கலந்துரையாடி இருக்கிறார். அவர்கள் எல்லாமே தமிழகத்தைச் சேர்ந்த IAS, IPS அதிகாரிகள். ஆனால் அங்கு டெல்லியிலே பணிபுரியக்கூடிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் எல்லாம் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சரை சந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவர்களோடு கலந்துரையாடினார் என்றும் அதற்கு பிறகு அவருடைய புறப்பாடு நிகழ்வுகள் இருந்திருக்கிறது. அவர் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டு தனி விமான நிலையத்தில் வந்து அந்த தனி விமானத்திலே வருவதற்கு அவர் வந்து விமான நிலையம் வந்திருக்கிறார். அங்கிருந்து ஒரு 2 மணி நேர பயணத்திற்கு மேலாக அவர் வந்து சென்னை வந்தடைந்திருக்கிறார். இங்கிருந்து அவருடைய நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.